டேய் என்னடா சோகமா இருக்க? ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, பையனுக்கு ஒரு சின்ன பிரச்சனைடா. என்ன மாப்பிள்ள, உடம்பு தான் சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லடா, அவன் ஸ்கூல்ல தான் ஒரு சின்ன பிரச்சனை. அட போடா, அரசியல்வாதி நண்பனை வச்சுக்கிட்டு ஆட்சியே நம்ம கையில. என்னன்னு சொல்லு, முடிச்சு விடுவோம். அதெல்லாம் உன்னால ஒன்றும் பண்ண முடியாதா? விஷயத்த சொல்லுடா. ஏய், இது என் ஒரு பையனோட பிரச்சனை கிடையாது, 5 லட்சம் குழந்தைகளோட பிரச்சனை. 5 லட்சம் ஒன்றும் பண்ண முடியாது. என்னடா சொல்ற, கொஞ்சம் தெளிவா சொல்லுடா. டேய், ஆர்டின்னு ஒரு ஸ்கீம் இருக்கா? ஆமா, அந்த ஆர்டி ஸ்கீம்ல என் பையனை சேர்த்தேன். 2 வருஷம் கரெக்டா ஃபண்ட் வந்துச்சுன்னு எல்லாம் பண்ணாங்க மாப்ள. திடீர்னு இப்ப ஸ்கூல்ல கூப்பிட்டு கவர்மெண்ட்ல ஃபண்ட் வரல, நீங்க அமௌண்ட் கட்டணும் அப்படிங்கிறாங்க. என் கையில வேற காசு இல்ல, இருந்ததெல்லாம் இதை வச்சு செலவு பண்ணிட்டேன். சரி நம்ம ஆளுக்கு பிரச்சனை கிடையாது. நீ என்ன இருந்தாலும் வீட்டுக்கு வா, ஃபீஸ் நான் கட்டுறேன், கொடுத்துட்றேன் வா. டேய், இதுக்கு போய் சோகமா இருந்துக்கிட்டு எனக்கு அமௌண்ட் எப்படி நான் ரெடி பண்ணிடுவேன்டா. டேய், எத்தனையோ குழந்தைகள், எத்தனையோ ஏழைகள் என்னடா பண்ணுவாங்க, அதெல்லாம் யோசிச்சு பார்க்க மாட்டீங்களா மாப்ள? டேய், என்னடா நீ எப்படி பேசிட்டு இருக்க? அரசியல் அப்படிங்கிறதுனால சேவைங்கிறது மாறிடுச்சு இல்லையா? இப்படி பந்தா பண்ணிட்டு லோக்கல் பாலிடிக்ஸ் பண்ணிட்டு. ஏய், அது இல்லடா, அது பிரச்சனையே வேறடா. சும்மா பேசாதீங்கடா. இப்ப எனக்கு பிரச்சனை நீ நினைச்சிட்டு இருக்கிற மாப்ள, உன் கட்சிக்கு நீ சப்போர்ட் பண்ற, நாளைக்கு இதே பிரச்சனை உனக்கு வரும், உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு வரும். இப்ப நீங்க அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, நண்பன் எல்லாத்தையும் விட்டு கட்சி தான் பெருசுன்னு பேசுறீல்ல, நாளைக்கு உனக்குன்னு வரும்போது தான்டா தெரியும். என்னைக்கு நீங்களாம் முட்டு கொடுக்காம எது கேள்வி வைக்கிறீங்களோ அன்னைக்கு தான்டா இவங்கெல்லாம் மாறுவாங்க. பணம் வரலைன்னா அதை பத்தி என்ன சொல்றதுன்னு கேட்காம எனக்கு கொடுக்குறானா? என்ன இருந்தாலும்